பூம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ரியாக்ஷன் எது அப்படின்னா இடி எக்ஸ்ட்ரா டீசென்ட் அப்படின்னு ஒரு மலையாளத்துல இருந்து ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட ஸ்டாரிங் வந்து யாரு அப்படின்னா சுராஜ் சார். நம்ம ஆல்ரெடி நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். இப்போ தமிழ் படங்கள்ல கூட நம்ம விக்ரம் சார் கூட சியான் 62 அது படம் பேர் என்ன, வீர தீர சூரன், அந்த படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு முன்னாடி ஒரு காமெடி ஹீரோவா இருந்து காமெடி இங்க எப்படி சந்தானம் சார் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில காமெடியா கலக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்த ஒரு ஆளு திடீர்னு அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே மைல்டா ஸ்டாப் பண்ணி சப்போர்ட்டிங் ரோலுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோலுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் லீடா வந்தாரு. இப்போ வில்லனாவும் வந்து கலக்கிட்டு இருக்காரு, லீடாவும் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மூவிஸ் வந்து நிறைய பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ அவரோட படம் இடி எக்ஸ்ட்ரா டீசென்ட் அப்படின்னு ஒரு படம் வந்து வரப்போகுது. அது அவர் தான் லீடா இருக்காங்க. டைரக்டட் பை அமீர் பள்ளிக்கல். அதுக்கப்புறம் இதோட ரைட்டர் வந்து யாரு அப்படின்னா ஆசிஃப் கக்கோடி அப்படின்றவர் தான் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து அங்கிட் மேனன். எடிட்டர் வந்து ஸ்ரீஜித் சரக். இவங்க எல்லாம் இந்த பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரைலர் கட் இதை வந்து கட் பண்ணவங்க வந்து ரமீஸ் எம்பி அப்படின்றவங்க மட்டும்தான். ஓகே, இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 1 minute 52 seconds. இப்போ இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் இவங்க லாஸ்டா நடிச்சு அந்த தெற்கு வடக்கு இந்த படங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல டீசென்டான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு ஃபிலிமா இருக்கு. இந்த படமும் அதே மாதிரி கேட்டகரியில வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அண்ட் மலையாள சினிமா இப்போ அவங்களோட பீக் டைம்ல இருக்காங்க. ஸோ இந்த படமும் வந்து அதே மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாம இந்த ட்ரைலர் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. டைரக்டா ட்ரைலர் ரியாக்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 go. വാ വാ വാ, ഒരു സന്തോഷ വാർത്തയുണ്ട്. ഇയാൾ അറിയോ നോക്കി? ബിനുചേട്ടനെ ശരിക്കും ഡോക്ടർക്ക് അറിയോ? പിന്നെ ബിനു കുടുംബത്തോടൊക്കെ സ്നേഹമുള്ള ഒരു സ്മാർട്ട് ചെറുപ്പക്കാരൻ. എൻ്റെ അഭിപ്രായത്തിൽ എക്സ്ട്രാ ഡീസെന്റ്. இந்த லுக் நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் റിട്ടയർമെന്റ് ലൈഫ് എന്തെങ്കിലും എൻഗേജ്മെന്റ് വേണ്ടേ, അതിനു വേണ്ടിട്ട് ഇട്ട് കൊടുത്താ. പിന്നെ വെളിയിലാരും തൂക്കും അവിടെ എന്ത് ചെയ്യുന്നു? ഞാൻ റിയലിസ്റ്റ്. ഉള്ളിലിട്ടതറിഞ്ഞു. ഇനി ഉള്ളിലിരിപ്പ് കൂടി അറിഞ്ഞു കഴിഞ്ഞാ ബാക്കി പ്ലാനിങ് പരലോകത്ത് വെച്ചാണ്. തുറക്കത്തിന്റെ ഇച്ചിരി ബുദ്ധിമുട്ടേ ഉള്ളൂ. സ്വന്തം മകന് വേണ്ടിട്ടല്ലേ. ഇവിടെ ഒഴിവാക്കണ്ട ഒന്നും നടക്കില്ലേട്ടാ, ഒരു സംഭവം നടക്കില്ല. ഒഴിവാക്കാന്ന് വെച്ചാ നിനക്ക് എന്താ പറയണെന്ന് വല്ല ബോധം? നിങ്ങൾക്കൊക്കെ ഇതെങ്ങനെ സാധിക്കുന്നു എന്നാ? ഓ காமெடி ஃபிலிமா இல்ல അവനെങ്ങാനും പഴയതുപോലെ ആയാ നമ്മളെ കാര്യം തീർന്നു. പിന്നെ നമ്മൾ ഫ്രെയിമിലേ ഉണ്ടാവില്ല. പക്ഷെ എന്ത് തേങ്ങ സംഭവിച്ചിട്ടാണെങ്കിലും ആ ചെകുത്താനെ നമ്മൾ കീഴടങ്ങരുത്. ഓ 1 vs 4 റൈറ്റ്. എനിക്ക് നിങ്ങളെ സ്നേഹിക്കണം, ലോകത്ത് ഒരു മകനും സ്നേഹിക്കാത്ത പോലെ. സൈക്കോ அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு போறாங்க பாருங்களேன். அங்க அதுதான் இடி எக்ஸ்ட்ரா டிசென்ட். வாவ், இந்த லுக்கு தாயா அவரோட ஒரு இந்த டிசம்பர். ஓகே, ஆக்சுவலா இது இப்போ வந்து என்னால் கெஸ் பண்ண முடியல. இது ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு காமெடி ஃபிலிமா இல்லை வந்து ஒரு ஒரு காமெடி அண்ட் த்ரில்லர் ஃபிலிமா போகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் தெரியல, இந்த பிளாட்டை வந்து இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியல. உங்களுக்கு இந்த இந்த பிளாட் பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க, ஆல்ரெடி பார்த்தவங்க, இல்லை இந்த படத்தை பத்தி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சவங்க. நான் இப்போதான் இந்த டீசர் ட்ரைலர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். பார்க்கும்போது கொஞ்சம் அந்த அவரோட லுக்கும் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. முன்னாடி படங்கள் எல்லாமே வந்து எப்பவுமே வந்து தாடி வச்சுட்டு இருக்கிற ஒரு லுக்காக தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மீசை மட்டுமாச்சும் இருக்கும், தாடி இருக்காது. லாஸ்ட் GRR கிர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல கூட இது வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி புதுசா தெரியும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் பார்த்தேன். ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்னன்னு ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அதான் மியூசிக் வந்து நல்லா இருந்தது ஓவராலா. அதே மாதிரி டீசர் கட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல பாட்டு ஒரு சின்ன குட்டியோண்டு கிளிப், ஒரு 30 seconds கிளிப்பு பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டோட கிளிப்புமே வந்து எடிட்டிங் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.
படத்தில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. எனக்கு இந்த டீசர் அதான் ட்ரெய்லராக டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.